சிவப்பு காது ஆமை. சிவப்பு காது ஆமை. ஆமாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நான் இருக்குண்ணா. இருக்கா? நைஸ். எங்கடா செத்து போன மாதிரி இருக்கு. நாங்க பாருங்க தலை தூக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஃபுட்டுலாமா? ஃபுட்டு வந்து போடுவாங்க. 1 2 3 4 மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆமா அண்ணா, நான் லாஸ்ட் டைம் வரும்போது இது இல்லைண்ணா இல்லையா? ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. சின்னதா பிடிச்சிட்டு வந்து விட்டுட்டாங்க இங்க. ஆனா இந்த தண்ணியே போதுமா? போதும் ஆமைக்கு தானே. அது பைப் இருக்கு பாரு. ஓகே ஓகேண்ணா. தேவைப்படுறப்ப திறந்துட்டு இருக்காங்க. ஆமா. அது பாரு வெளியே தானே. ஆக்சுவலா வெளியிலயே வருமோ அங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுல அப்படியே ஏறி. அண்ணா இது இருவால் உயிரினம் இது கரையிலேயே இருக்கும். ஆமா ஆமா. அதனால தண்ணி ஆமா வந்து ஒரு மிகப்பெரிய இது தம்பி. ஆனா ஒரு ஆமா 300 வருஷம் வாழும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். என்னன்னா ஆமை தான் நம்ம பாட்டம் பூட்டம்லாம் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆமாண்ணா காதுல மட்டும் பாருங்க சிவப்பா இருக்குது. ஆனா ஆக்சுவலி இது வந்து குட்டி இல்லைன்னா. ஆமா இது வந்து இன்னும் ஒரு 5 தலைமுறை பார்க்கும். 5-6 தலைமுறை பார்க்கும். எனக்கு தெரிஞ்ச நம்ம ஆதித் பேரனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஆதித் பேரனுக்கு ஒருத்தர் பார்த்துட்டோம். நம்ம ஜெனரேஷன் காரணம் 60லயே நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சிருது. ஆனா மனிதனுடைய ஆயுட்காலமே 300 வருஷம் தான். ஆமைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு டைம்ல. என்னன்னா இந்த ஆயுட்காலம் எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிறப்பு இறப்பு அந்த டைமிங் இல்ல தம்பி, மூச்சு வச்சுதான். ஆமை வந்து இவ்வளவு நாள் உயிரோட வாழுது அப்படின்னா அது மூச்சு வந்து ரொம்ப கம்மியா தான் விடும். ஓகேண்ணா. அதனாலதான் அது வந்து அவ்வளவு நாள் வாழுது. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே. ரவிக்குமார் நீ